வினைசோர்வுகள் அனைவருக்கும் இனிதான புதன் பரப்பின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகவே இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றி பகிர்ந்து என்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டும் எல்லோருக்குமே இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடியே நான் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு நடந்த சில நேரம் 8/7/29 தை மாதம் 2025 மற்றும் ஒரு புதன் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வளமை போலவே சிந்தனை நேரம் பொறிச்சொல், அதனைத் தொடர்ந்து 2 நிகழ்வுகள் இன்று தவிர்க்கப்படுகின்றது. குடும்ப கோலியம் மற்றும் இன்று மரபு கவியாக டாக்டரின் நிகழ்வு. ஆகவே மருத்துவ நேரம் அவர் சொன்னதின்படி 12ஆம் தேதி அடுத்த மாதம் இடம்பெற்றுக்கொள்ளும். ஏனையவர்கள் அறிவித்தல் தரவில்லை எப்பொழுதென்று. ஆகவே அந்த நிகழ்ச்சிகளுக்கு பதிலாக நாங்கள் ஏதாவது ஒன்று செய்து இன்றைய காலை நேர நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வந்து மாலை நேர நிகழ்ச்சிகள் உடனே போலவே 5:30 தமிழருக்கா இன்றைக்கு 5:30 வாசிப்பன் புரியரும் 5:30 5:45 அடுங்கோ என்ற குறையத்தானே 5:45 வாசிப்பன் புரியரும் 6 மணிக்கு மிலானியின் உடலை செல்வம். அதனைத் தொடர்ந்து 7 மணிக்கு யார் திரு ஜோரட்டம் அவர்களது தகவல் சாலை இடம்பெற்றுக் கொள்ளும். ஆரம்பமான சிந்தனை நேரம். வணக்கம், யார் இருக்கிறீர்கள்? வாழ்நன்னா இருக்கிறாரா பாப்பம்? ஹலோ ஹலோ, வாங்க, வணக்கம். மன்னிக்கணும். இனிமையான காலை வணக்கம் சகோதரி, அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன். நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? உற்சாகம். நீங்கள்? நாங்கள் நலத்தோடு உற்சாகம் இருக்கோம். நன்றி சகோதரி. அப்படி முதற்கண் இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்கள் பாமோத்தின் அதிபர்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நாடாமோகன் குடும்பத்தினரையும் தட்டுக்களன் சிறப்பு அனைத்து குடும்ப உறவுகளையும் எல்லோரையும் ஏசப்பாதாமை நீங்கள் நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்கள்னாலும் அவர்களை தினமும் நீங்கள் ஆசீர்வதித்து வளர்த்தவனுடைய எடுத்துக்கொண்டு சகோதரி இன்னைக்கு கிறிஸ்தவ இலக்கம் சகோதரி 444 சொல்லிக்கொண்டு பழமை போல லூக்கா எழுத சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 13 23 முடிய. இயேசுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். புதிய ஏற்பாட்டில் 76வது பக்கம். தூதன் அவளை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவர் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவர் இயேசுவுக்கு முன்பாக பெரியவனாயிருப்பார். திராட்சை ரசமும் மதுவும் குடியார். தன் தாயின் வயிற்றிருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பார். அவர் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய இயேசுவிடத்துக்கு திருப்புவார். அவர் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய இயேசுவிடத்துக்கு திருப்புவார். பிதாக்களுடைய இதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை இயேசுவுக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவர் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவராய் அவருக்கு முன்னே நடப்பார் என்றார். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாயிருக்கிறாளே என்றார். தேவதூதன் அவருக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற கபிரியேல் என்பவர், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றார். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவர் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தார். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டார் என்று அறிந்தார்கள். அவரும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையாயிருந்தார். அவருடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறினவுடனே
தன் வீட்டுக்கு போனார். தொடர்ச்சி சோதரி இன்னொரு நாளை தொடர்பு சொல்லிக்கொண்டு பாடல். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கின்றோம். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு எழுந்தவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி சன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு எழுந்தவரே. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல் காத்தீரே. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல் காத்தீரே. புதிய நாளை தந்து புதியன செய்பவரே. புதிய நாளை தந்து புதியன செய்பவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கின்றோம். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு எழுந்தவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கின்றோம். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு எழுந்தவரே. உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றோம். உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றோம். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானோம். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானோம். தகப்பனே இயேசுராஜனே, இன்னும் ஒரு புதிய நாளை கலந்த அந்த கிருபைகளுக்காக மீண்டும் மீண்டும் கூட ஆனக்கோடி அனுசோத்திரம் ராஜா. எல்லோரும் உங்களோட பிள்ளைகள் ராஜா, எல்லோருக்கும் ரட்சிப்பு அனுப்பி ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்கான அனுசோத்திரம் தகப்பனே. மற்றும் தகப்பனே, உங்களது பிள்ளைகள் பிரயாண மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டு இருக்கின்றார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, மற்றும் இடங்களில் இருக்கின்றார்களோ, எல்லா இடங்களிலும் உங்கள் சமூகம் கூடவே இருந்து அவர்களை பாதுகாப்பாக நடத்தவணி ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ, இந்த பிரச்சனைகளோ, இந்த கொள்ளை நோய்களை ஏற்படாமல் தகப்பனே, நீங்கள் ஒவ்வொருவரையும் அணுவினாடியும் வேலி அடைத்து பாதுகாப்பாக நடத்தவணி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படி பார்த்து விடுறமைக்காகவும் பாதுகாப்பாக நடத்த போறமைக்காகவும் நன்றி செலுத்துவோம் ராஜா. சோத்திரம் தகப்பனே. மற்றும் குடும்பத்தில் உள்ள தேவையானத்தையும் சந்தித்து ஆசீர்வதிங்க ராஜா. மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அணு வினாடியும் உங்களது ஆணி வாய்ந்த கரம் அவரோட கூடவே இருந்து பாதுகாப்பாக நடத்தவனும் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் பாதுகாத்து அனுசரித்து தாப்பனே. மற்றும் உங்களது பிள்ளைகள் தங்களது வாழ்நாட்களில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களது பரிசுத்தம் உள்ள கல்வாரி இரத்தத்தினால நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கழுவி ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் பாவங்களை கழுவி ஆசிர்வதிச்சமைக்காக இயேசுராஜனுக்கு மீண்டும் நினைச்சு தாப்பனே. மற்றும் பாமத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு ஜெபிக்கிறேன் அவன் சொல்லிக்கொண்டு சகோதரி விட வர்ற. நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம் மாலனவர்களே. நன்றி சகோதரி. நன்றி டேவிட் அண்ணா, வணக்கம். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்கின்றார் சங்கீத ஆசிரியர். காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? வணக்கம், நல்ல உற்சாகம். நீங்கள் நலம் தானே? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1774 ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் வாரம் என்று புதன் தினமுமாகும். இன்று திருகவை புனித கான்ஸ்டான்டின் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எம்மை பாதுகாத்து வரும் இறைவனை நாம் புகழ்ந்து பாடுவோம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள்,
இதிலே களி கூறுவோம். புலம்பலில்ல, இனி அழுகையில்ல என்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். வாழ்த்துலியாக அல்லேலுயா அல்லேலுயா. கடவுளின் வாட்டியே விதை, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைந்தவரோ என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலுயா. வாழ்த்தொலியாக கடவுளின் வாட்டியே விதை, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைந்தவரோ என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித மாற்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1-20 வரை. அக்காலத்தில் இயேசு கடலோரத்தில் போதிக்கத் தொடங்கினார். மாபெரும் கூட்டம் ஒன்று அவரை நெருங்கவே, இயேசு படகில் ஏறி கடலில் இருக்க கூட்டம் அனைத்துக்கும் கடலோரமாய் கரையில் இருந்தது. அவர் மக்களுக்கு உவமைகள் பற்பல போதிக்கலானார். போதிக்கையில் சொன்னதாவது: கேளுங்கள், இதோ விதைப்பவன் விதைக்கச் சென்றான். விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரமாய் விழவே பறவைகள் வந்து அவற்றை தின்றுவிட்டன. சில அதிக மண்ணில்லாத பாறை நிலத்தில் விழுந்தன. அடி மண்ணில்லாததால் உடனே முளைத்தன. வெயில் ஏறியதும் தீர்ந்து வேரின்மையால் காய்ந்து போயின. சில முட்செடிகள் நடுவில் விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெரித்து விடவே அவை பலன் கொடுக்கவில்லை. சில நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து ஓங்கி வளர்ந்து 1 30, 1 100 பலன் கொடுத்தன. மேலும் கேட்கச் செவியுள்ளவன் கேட்கட்டும் என்றார். அவர் தனித்திருக்கையில் 12 அவரை சூழ இருந்தவர்களும் உவமைகளை பற்றி வினவினர். இயேசு அவர்களை நோக்கி, கடவுளது அரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கின்றது. புறத்தே இருப்பவர்களுக்கோ எல்லாம் உவமைகளாக இருக்கின்றன. இதற்கெனில் ஒருவேளை அவர்கள் மனந்திரும்பி மன்னிப்பு பெறாதபடி பார்த்தும் காணாமலும் கேட்டும் உணராமலும் இருக்கவே என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இவ்வுவமை உங்களுக்கு விளங்கவில்லையா? பின் எப்படி எல்லா உவமைகளையும் புரிந்து கொள்வீர்கள்? விதைப்பவன் விதைப்பது தேவ வார்த்தை. வழியோரமாய் விழுந்த வார்த்தை என்னும் விதை போல சிலர் உள்ளனர். அவர்கள் அதை கேட்ட உடனேயே அவர்களுடைய உள்ளத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தையை சாத்தான் வந்து எடுத்து விடுகின்றான். அவ்வாறே பாறை நிலத்தில் விழுந்த விதை போன்றவர்கள் ஒரு சிலர் உள்ளனர். இவர்கள் வார்த்தையை கேட்டதும் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளுகின்றனர். ஆனால் இவர்கள் வேறற்றவர்கள், நிலையற்றவர்கள். பின்பு வார்த்தையின் பொருட்டு வேதனையுற்றாலோ துன்புறுத்தப்பட்டாலோ உடனே இடறல் படுவர். முட்செடிகள் நடுவில் விழுந்த விதை போன்றவர்கள் வேறு சிலர். இவர்கள் வார்த்தையை கேட்கின்றனர். ஆனால் உலக கவலையும் செல்வ மாயையும் மற்ற இச்சைகளும் நுழைந்து வார்த்தையை நெரிக்க அது பயனற்று போகின்றது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை போன்றவர்கள் சிலர். இவர்கள் வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொண்டு 30, 60, 100 பலன் கொடுக்கின்றனர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக இன்றைய நாளிலே புனித மாற்கு அவர்கள் இந்த நற்செய்தியை நமக்கு எழுதி தந்து, இந்த நற்செய்தியை 2 பிரிவுகளாக கொடுப்பார்கள் அநேகமாக மற்ற நற்செய்தியாளர்கள். ஆனால் மாற்கு இன்றைய நற்செய்தியிலே திருச்சபையும் அதற்கு இந்த நற்செய்தியை தந்து அதற்குரிய விளக்கத்தையும் என்று கூடவே தந்திருக்கின்றது. ஆகவே விதைகள் யார்? விதைப்பவர் யார்? விதைத்து அது முளைத்து வரும் பொழுது அது என்ன பலன் தருகின்றது? பலன் தராதது எப்படி அமுங்கி போகின்றது? பலன் தர தெரிந்தும் அதை சாத்தான் நெரித்து விட அப்படி அவர்கள்
செல்வ உலக கவலையும் உலக மாயையும் அவர்களை நெருக்க அவர்கள் எவ்விதம் பயனற்று போகின்றார்கள் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு விளக்கி காட்டுகின்றது. இஸ்ராயேல் மக்கள் கடவுளிடமிருந்து எத்தனையோ நன்மைகளை பெற்றிருந்த போதிலும் மிக மிக இழிவான முறையில் விசுவாசமின்றி அவரிடம் நடந்து கொண்ட முறைகேட்டை குறிப்பிடுகிறது இவ்வார்த்தைகள். மானிடர் அனைவருமே ஈடேற்றம் பெற வேண்டும் என்று விரும்புகின்றார் கடவுள். சிறப்பாக தம் மக்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ராயேலர் ஈடேற்றம் அடைய வேண்டும் என்று எவ்வளவோ விரும்பினார். ஆனால் தங்களுக்கு ஈடேற்றம் அளிக்க வந்த மெசியா மீட்பரை புறக்கணித்து கொன்று போட்டனர். அவரோ தம் மரணத்தாலேயே மனித சந்ததிக்கு மீட்பளிக்கலாம். இங்கனம் யூதர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமற் போனது போது மனித ஈடேற்றத்துக்கு வழியாய் இருந்தது. ஆகவே யூதருடைய ஆன்மீக குரட்டாட்டமும் உள்ள கடினமும் மானுட ஈடேற்றத்துக்காக கடவுள் செய்திருந்த திட்டத்தை சார்ந்த ஓர் அம்சமாயிருந்தது. அவர்கள் தங்கள் உள்ளங்களை கடினப்படுத்தியதற்கும் ஆன்மீக குருட்டாட்டத்தில் அமிழ்த்தியதற்கும் கடவுளே காரணம் என்றல்ல. அவர்களுடைய கடின உள்ளங்களையும் ஆன்மீக குருட்டாட்டத்தையும் கடவுள் தாம் நினைத்த காரியத்துக்கு பயன்படுத்தி கொண்டார். உணராமலும் இருக்கவே என்று சொல்லும் போது இயேசுவின் போதனைகளை அவர்கள் உணராத வண்ணம் கடவுளே அவர்களுடைய உள்ளங்களை கடினப்படுத்தினார் என்று நற்செய்தியாளர் மார்க்கு சொல்லுவது போல தோன்றுகின்றது. ஆனால் அப்படி என்ற கருத்து. இயேசுவின் படிப்பினைகளை யூதர் உணரவில்லை, ஏனெனில் அவற்றை உணர்ந்து கொள்ள விரும்பவில்லை என்ற கருத்தில் மத்தேயு எழுதிய மறு சுவிசேஷத்தை நாம் கவனிக்கத்தக்கது. ஆகவே இறை வார்த்தை விதைகள், இறை வார்த்தை விதைப்பவர், நற்செய்தியை சொல்லாலும் செயலாலும் அறிவிப்பவர், வெள்நீளம் திருச்சபையில் நற்செய்தியை கேட்கும் மக்களாகிய நாம் உள்ளம், விளைச்சல் இறையாட்சி இதில் எதுவாக உள்ளோம் என நாம் சிந்திக்க இன்றைய நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சிந்திப்போம், செயல்படுவோம். இறை வார்த்தையில் நாம் பலன் மிக்க 100 மடங்கு பலன் தரும் மக்களாக வாழுவோம். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி உலகத் தமிழ் மொழியை வாழ்வியலாக்கி கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். பங்கியே, நாளைய தினம் சந்திப்போம். நன்றி அண்ணா, தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம் ராஜினி அல்பன்சர், வணக்கம். வாணியவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் வாழ்க்கையே போராட்டம் தான். திருச்சபைக்கு மொத்தம் 7 காலங்கள். இந்த 7 காலங்களிலும் அதை அழித்து விட சாத்தான் போராடி வருகின்றார். ஆனால் அவனுக்கு எதிராக தேவனாகிய ஆண்டவர் நிறுத்தியுள்ள புதியாகிய பரிசுத்த கன்னி வழியாக இறுதி வெற்றி பெறுவார்கள். பசாசின் தலையை முடிவாக நசுக்கி விடுவார்கள். இது சர்வேஸ்வரன் திருச்சபையால் தோல்வியடையாது. உலக வாழ்க்கை என்பது பெருக்கடத்தோடும் ஒரு பெரிய நதியை போன்றது. அதன் நீருக்கடியில் உலகம், பசாசு, சரீரம் என்னும் நம் 3 எதிரிகளும் மூழ்கி ஒளிந்திருக்கின்றன. நம்மை பாவத்தில் விழுத்தாட்டி நரகத்துக்கு கொண்டு செல்வதே அவற்றின் நோக்கம். இந்த ஆற்றை பத்திரமாய் கடந்து மோட்சம் சேர்வதற்கு நமது ஆண்டவர் அமைத்து தந்த பாலமே திருச்சபை. அந்த பாலத்தில் 7 வளைவுகள், சில சிறியவை, சில பெரியவையானவை. இவற்றை 7 காலங்கள் என்று கூறலாம். திருச்சபையின் வரலாறு 7 காலங்களுக்குள்ளும் அடங்கும். நாம் விதைப்பதையே அறுக்கின்றோம். அறுவடையால் மிகுதி பெறுகின்றார்கள். கல்லன்போடு பீர், நல்ல கல்லன்போடு பீர், பண்பட்ட நிலம் போல் பலன்போடு பீர். இறைவனின் வார்த்தையை உணர்ந்திடுவோம். சுவையில்லா பண்பட்ட நிலமாகும். அறுபது நாற்பது நல்ல நிலமானூதரா, பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர். பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பீர். நன்றி, வணக்கம். ராஜினி அக்கா ஆரம்பித்தார், முடித்தவர் யாரோ?
நேவிஸ் படிக்கிறேன் யாரு பயந்து போனோம். உங்களுக்கு இந்த குரல் கொஞ்சம் அடைக்கும் போது அவ அதை தொடர்ந்து பாடினார். நானும் பாட வேண்டும் புறப்பட்டேன். ஆனால் எல்லோரும் பாடினால் என்ற இந்த ஜூம்ல வந்து தனித்தனியா வரும். அதுக்காக வேண்டித்தான் நானும் தான் எங்களுக்கு வந்து முதல் அடி சேர்ந்து படிக்கலாம் எல்லாரும். அது அந்த புரிம்புரிம்பா வரும். புரிம்புரிம்பா பெறும். ஆகவே நீங்கள் முதல் இதன்றன, பிறகு சகோதரி அவர்கள் படிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா பிந்தி பின்தான் வந்தது. இருந்தாலும் அவர் தொடர்ச்சியாக அதை பாடி முடித்து விட்டார். அந்த ஒத்துழைப்புக்கு நன்றி. சரி, நன்றி. நச்சதிக்குரிய பாடலாக போய்விட்டது. நன்றி. இல்ல இல்ல, நான் அது உங்களுக்காகத்தான் அந்த பாடலை படிக்கணும். ஆமா, நன்றி, மிக நன்றி. மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. நன்றி. வணக்கம். வாருங்கள் நேவிஸ் பிலிப் சரளி. இனிய காலை உற்சாக வணக்கம். உற்சாக வணக்கம். அசரீரி வந்தது பயந்து போனோம். வணக்கம். விளங்கில பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு அசரீரி எங்கேருந்து வந்தது போல இருந்தது. அது நீங்க தான். வணக்கம், வாங்க. அவ தடுமாறி கண்டுட்டா அதோட என்ன செய்ய. இல்ல இல்ல, நான் நிப்பாட்டிட்டேன். என்னடா இன்னொரு சத்தம் வருது வந்துட்டு அவ படிக்கணும் நிப்பாட்டிட்டேன். அவர் பாடிக்கொண்டிருக்கலாம், நீங்க பாடின. நீங்க அவர் பிறகு பாட்டிட்டேன், நீங்க முடிச்சிங்க. அது டக்குன்னு வந்துட்டு வாயில எனக்கு. அதுக்கு மியூட்ல விட்டுருக்கோணும். என்ன சேர்ந்து பாடுறேன்டா. சரி, வாருங்களா. அது பரவாயில்லையா? உணர்ச்சியால அப்படியே பொக்களுக்கும் கொந்தடிச்சு வந்துட்டு கொப்படிச்சிட்டு வாக்குல கொப்பளிச்சிட்டு உணர்ச்சி. இல்ல, நானே இந்த முதல் எங்கட அந்த பாடல்கள்ல இந்த முதல் வரிய ஆரம்ப வரிய வந்து சேர்ந்துதான் கூடுதலா படிக்கிறது. அந்த மற்ற வரிகளை படிச்சுட்டு போவினா அப்ப அது எனக்கு விருப்பம். தெய்வங்களெல்லாம் படிக்க சேர்ந்து படிக்க விருப்பம். ஆனா அது சிலையும் முந்தி பிந்தி வந்து அதை குழப்பி விட்டுருமான்றதுக்காக மெல்லமா படிக்கிறோம். மன்னிச்சு கொள்ளுங்க படிச்சதுக்கு. இல்ல இல்ல, பிரச்சனை. சரி, பாருங்கன்னே சொல்றேன். இனிய காலை உற்சாக வணக்கம். வாணி, எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இருக்கிறோம். நீங்க எங்க நெத்தியில ஒன்று நாங்களும் இருக்கிறோம். இதே கோலத்தோடு இருக்கிறோம். நெத்தியில ஒண்ட காணம். ஓ, அதான் இப்பதான் பார்த்தேன். வாணி, நான் பொறுப்புற வைக்கிறேன். அனைவருக்கும் பரபரப்பு. காலங்காத்தாலே பரபரப்பு ஆரம்பிச்சிட்டு வீட்டுல. அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போட்டி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சினை தொடர்ந்து 1587 என்று கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, இயேசுவின் உவமைகளுள் ஒன்று இன்று நாம் வாசிக்க கேட்ட விதைப்பவர் பற்றிய உவமை. எத்தனை முறை சிந்தித்தாலும் தன்னுள் பல புதுமை சிந்தனைகளை உள்ளடக்கிய உவமை. சில மட்டுமே 100 மடங்கு பலன் கொடுத்துள்ளன. ஏன் எல்லாம் முழுமையாக பலன் கொடுக்கவில்லை? விதையில் எந்தவித குறையும் இருந்ததாக தெரியவில்லை. எல்லா விதைகளும் முளைத்தன. ஆனால் முளைத்தபின் அதன் வளர்ச்சியின் போதுதான் தடைகள் ஏற்பட்டுள்ளன. முதல் நிலத்திலும் தடைகள் ஏற்படுகின்றன. இத்தடைகளை அகற்றினால் எல்லா நிலங்களும் 100 மடங்கு பலன் கொடுக்கும் என நாம் உறுதியாக நம்பலாம். வளர்ச்சிக்கான தடைகள் நிலத்தில் அல்ல, வெளியில் இருந்து வருவதை பார்க்கின்றோம். வானத்து பறவைகள் வெளியிலிருந்து வந்து விதைகளை தின்று விடுகின்றன. இந்த பறவைகளை கடுமையான அலகைக்கு ஒப்பான முற்றிலும் அழிக்கக்கூடிய தீய சக்திகளுக்கு இணையாக்கலாம். நமது ஆதி பெற்றோரின் முதல் பாவத்தால் நம்முள் இயற்கையாயுள்ள பலவீனங்கள் மண்ணுக்குள் மறைந்திருக்கும் பாறை போல இப்பாவ இயல்பும் இறை வார்த்தை என்னும் விதையை பலன் கொடுக்க முடியாமல் தடுத்து விடுகின்றது. மூன்றாவது தடையாக நாளடைவில் நாமே உருவாக்குபவைகள் செயல்படுகின்றன. நாம் திரும்ப திரும்ப திட்டமிட்டு செய்யும் பாவங்கள், குற்றங்கள், பழக்க வழக்கங்கள் கூட இருந்து பயிரையும் வளர விட்டு நாளடைவில் பலன் கொடுக்க விடாமல் அழித்து விடுகின்றது. நாம் நமது உள்ளத்தில் கடவுளின் இறை வார்த்தையை எவ்வாறு ஏற்கின்றோம்? நமது உள்ளம் பண்பட்ட நல்ல உள்ளமாக இருக்கின்றதா, அல்லது கல்லும் முள்ளும் நிறைந்த பயனற்ற நிலமாக கிடக்கின்றதா? பண்பட்ட நிலத்தில் விழுகின்ற பயன் தருவது போல் விழுகின்ற விதை பலன் தருவது போல் நாமும் கடவுளின் வார்த்தையை பணிவோடு ஏற்று பாதுகாத்து வளரவிட்டால் அது அதிகமான பலனை நல்கும். நல்ல நிலமாயுள்ளம் இருந்து வல்லது இறைவன் வார்த்தை விழுந்தார். நல்ல நிலமாய் உள்ளம் இருந்து
வல்ல இறைவன் வார்த்தை விழுந்தா நாளும் வளர்ந்து உயர்ந்து சிறந்து 100 மடங்கு கனிகள் தருவாய். நாளும் வளர்ந்து உயர்ந்து சிறந்து 100 மடங்கு கனிகள் தருவாய். அலையும் மனமே அமைதி அமைதி உணர்ந்திடு இது கடவுள் சந்நிதி. அலையும் மனமே அமைதி அமைதி உணர்ந்திடு இது கடவுள் சந்நிதி. உன்னத இறைவன் உரைக்கும் செய்தி உள்ளத்தில் பதிந்தால் நிறையும் நிம்மதி. உன்னத இறைவன் உரைக்கும் செய்தி உள்ளத்தில் பதிந்தால் நிறையும் நிம்மதி. எனக்கு கூற நினைப்பதெல்லாம் பேசும் இறைவா பேசும் பேசும். எனக்கு கூற நினைப்பதெல்லாம் பேசும் இறைவா பேசும் பேசும். வாழ்வு வழங்கும் உமது வார்த்தை தினமும் கேட்டால் போதும் போதும். வாழ்வு வழங்கும் உமது வார்த்தை தினமும் கேட்டால் போதும் போதும். என்று கொண்டு திருமதி வாணிமோகன், உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து சிரித்து மேம்பட்டு இங்கு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளில் வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு எதிர்பார்த்தபடி நீங்களும் நலமாக எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களுடைய அன்பாக விடைபெறுகிறேன் திருமதி வாணிமோகன் அவர்களே. நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். ஜெயானந்தன் அவர்கள் வணக்கம். காலை உற்சாக வணக்கம் கலைவாணி மோகனுக்கும் அதிபர்களுக்கும் அனைத்து பாமுகர்களுக்கும் எனது எங்கணிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நான் கிறிஸ்த நற்றினை தருகின்றேன். இறை நம்பிக்கையோடு சுபம் செய்வோம், சுவிப்போம் சுவிப்போம் இடையராது சுவிப்போம், துதிப்போம் துதிப்போம் இறை நாமம் துதிப்போம், நம்பிக்கை வைப்போம். ஜெபம் என்றால் என்ன, எவ்வாறு ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று பல கேள்விகள் எழுகின்றன. ஜெபம் என்றால் இறைவனோடு உரையாடுவதே சுபமாகும். செவிக்கும் போது எம்மை இறைவனுக்கு தாழ்த்தி இறை நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ நாம் தினமும் இறைவனிடம் ஜெபிக்க வேண்டும். எமது இன்ப துன்பங்களை அவருடன் ஒப்படைக்க வேண்டும். ஆனால் எமது சுகம் எப்படி அமைகிறது என்பதை பொறுத்தே ஆண்டவரின் பதில் அமையும் என்பது தெளிவு. இறைவனிடம் வேண்டும் போது எவ்வாறு வேண்ட வேண்டும் என்று இயேசு தம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தலும் என்று செவிக்கும்படி கற்றுக் கொடுத்தார். நாமும் வானக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு இவ்வாறு நாளாந்தம் செவிக்கும் போது எமது தேவைகள், கவலைகள், துன்பங்கள், வீடுகளை அறிந்த இறைவன் நிச்சயமும் தேவைகளை நிறைவேற்றுவார் என்பது ஐயமில்லை. செபிப்பதன் ஊடாக நமது ஆன்மா வலிமை அடைகின்றது, மகிழ்ச்சி அடைகின்றது. என் கவலைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் காணாமல் போகின்றன. மனம் அமைதி அடைகின்றது. காலையில் கண் விழித்ததும் ஆழ்ந்த தியானத்தில் நம்மை அமைதிப்படுத்தி இறைவனோடு உரையாடிவிட்டு எழுந்து வரும்போது அந்த நாள் முழுவதும் புத்தொழில் பிறக்கின்றது, புது புறப்படைகின்றது. அன்றைய நாள் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஆண்டவரின் உள்ளுணர்வு எம்மோடு இருப்பதை அனுபவித்துக் கொள்ளலாம். இதை அனுபவ ரீதியாக ஒவ்வொருவரும் உணரலாம். சிறு வயது முதலே பிள்ளை செல்வங்களை சுவித்து வாழும் பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். ஆகவே தந்தையிடம் வேண்டும் போது
ஆழமான நம்பிக்கையோடு சுபம் செய்வோம். எமது வலிமை மிக்க ஆயுதமாக ஜெபம் அமையட்டும். இன்பத்திலும் துன்பத்திலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் இரத்தந்தையிடம் ஜெபிப்போம். வல்லமுள்ள தேவன் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். அன்னை நண்பு பிள்ளைகளாக வாழ வளர அல்லும் பகலும் ஜெபமே எமக்கு கீடயமாக அமையட்டும். நமது ஜெபத்தில் நம்பிக்கையோடு கூடிய செயற்பாடு அவசியம். இல்லையெனில் வெற்றியை காண முடியாது. இறைவனை தேடுவரைத்தான் இறைவன் சோதிக்கின்றார், துன்பங்களை தருகின்றார், கவலைகளை தருகின்றார். என்றாலும் முறை நம்பிக்கையோடு சுமன் செய்து வெல்லுவோம். நன்றி, வணக்கம். பேசுகிறப்ப மிக்க நன்றி. இப்பொழுது அப்படி கை கொஞ்சம் பரவாயில்லையா? இப்போ கொஞ்சம் வலி கூட வாணி. வலி கூட இருக்கா? ஏதாவது நித்திரையில் ஆ 1 மணிக்கு கிளம்பிட்டேன். ஆனால் கீழே தொங்க விடுற இல்லை தானே? கீழே தொங்க விடுற இல்லை தானே? கட்டித்தானே இருக்கும் மேலே? இல்லை, பகல் கொஞ்சம் நேற்று தெரப்பி பிசியோதெரபிக்கு போனான். கொஞ்சம் கூட இந்த அபியாசத்தை தான் செய்தவைகள். இந்த கையை மேல உயர்த்தி எல்லாம் செய்தவைகள் அதுல கொஞ்சம் வலி கூட இரவு செய்யும். நோய் இருக்குமென்று சொன்ன பிரச்சனை இல்ல, கொஞ்சம் அனுபவிக்க வேணும். நாங்களும் அனுபவிக்கணும். பெயின் கில்லர் இருந்தாங்களா? அது நான் எடுக்கிறது அதிகம் எடுக்க வேணும். அந்த லிவர் அது கூட எடுக்க கூடாதுன்னு சொன்னவே நாங்க அங்கதான் அந்த தொடக்கத்துல பிறகு எடுக்க இல்லை. நான் எடுக்க வேணாம் பிள்ளைகளும் சொன்னதுல என்னடா லிவர் பேஷண்ட் இந்த காரத்துக்கு அது எடுக்க உங்களுக்கு நான் எடுக்க இல்லை. அது சொல்லுவாங்க மஞ்சள் போட்டு குடிக்க சொல்லி. மஞ்சள் இப்ப நீங்க டீ குடிக்கும் போது அதுக்குள்ள கொஞ்சம் மஞ்சள் போட்டு குடிச்சா அந்த எலும்புகள் கொஞ்சம் இதா இருக்குமென்னு சொல்லி எனக்கு இந்த விஷயத்துல அதுதான் சொல்லி தந்தாங்க. மஞ்சள் பாவிக்க சொல்லி. மஞ்சள் எடுத்து தண்ணிக்குள்ள சுடு தண்ணிக்குள்ள போட்டா மஞ்சளை சுடு தண்ணிக்குள்ள போட்டுட்டு குடிக்க அதோட கொஞ்சம் தேனும் விட்டு ஆன்டிபயோட்டிக் எனக்கு அப்படிதான் விஷயத்துல சொல்லி தந்தாங்க. எனக்கு அப்படித்தான் சொன்னாங்க விஷயத்தை குடிக்க சொல்லி. நல்லதுதானே என்ன தேன் தேன் தேன்றதானே. எனக்கு அந்த ஒரே இருந்ததானே வாணி எனக்கு சுகர் ஹார்ட்டை தொடங்கிட்டுது. அப்ப மருந்தெல்லாம் கூட தந்தது. அப்ப கொன்ட்ரோல்ல இருக்கிறேன். இப்ப சீனியெல்லாம் தாவிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்குமென்னு சொன்னவே நடக்கவும் இல்லை தானே. அங்க 2 எடுக்கப்ப இன்னொன்று வந்து சேரும். ஆமா ஆமா, பக்க விளைவுகள் கூட வர்றதான். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது ஈரலையும் கிட்னி ஈரலுங்க. ஈரல் தண்ணி 2 லிட்டர் கட்டாயம் குடிக்கணுமானி வச்சிருந்தா. பால் 2 லிட்டர் குடிச்சு முடிக்கணும். அங்க அப்படித்தான் தர்ற தந்தது. என்னடா கிட்னிக்கு நான் கூட டேப்லெட் தந்தவே தானே. மற்றது ஸ்பைஸோ குவாக்கண்டு சொல்லி அதுவும் ஒவ்வொரு நாளும் தந்தவே. நானும் அதை இங்கேயே பாவிக்கிறேன். அதுவும் அந்த அல்சர் வராதுக்கும் மற்ற கிட்னிக்கு நல்ல உண்டு. அதை பாவிச்சு கொண்டு இருக்கிறேன். இல்ல அதாவது இன்ஃப்ளமேஷன் அதாவது இந்த என்னன்னு சொல்லிச்சுன்னா இந்த பெயினுக்கு வந்து கொடுக்குற மருந்துகள் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லுவார்கள். இங்க அதாவது அதுகள் சரியான பவர்ஃபுல்லான மருந்துகள். அதுகள் கிட்னியையும் ஈரலையும் பழுதாக்கக்கூடிய அல்சரும் வரக்கூடிய எதிர்ப்பும் இருக்கு, இந்த எதிர்பார்ப்பும் இருக்கு. ஆகவே அதுதான் அவர்கள் அதுக்குரிய மருந்துகளை தருவது. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றது கொஞ்சம் உங்களுடைய இதுல வந்து கொஞ்சம் தேசி புளி அப்படி தண்ணீரோட கலந்து குடிக்கலாம். அது வந்து ஈரலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுல பாவிக்கிறேன் நான். தேசிக்க இஞ்சி அதுகள் கொஞ்சம் ஆன்டி இன்ஃப்ளமேஷன் அந்த இதுல வந்து அப்படி இருக்கும். அது இந்த சூப்பர் இதுல செய்து குடிக்கிறது. நேற்று சொன்னார் தனக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்ததாம் இருமலுக்கு ஏதோ. அவருக்கு இந்த 1 மாதமா வயிற்றுக்காடு போகுது, வயிற்றால போகுதுன்னு சொல்லி அந்த ஆன்டிபயோட்டிக் குடிச்சிட்டு பிறகு அப்படி எதுவும் இருக்குமா? அப்படி இல்லை வாணி, அது இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். எனக்கு அப்படித்தான் இருந்தது. இல்லை அவருக்கு 1 மாதம் அந்த ஆன்டிபயோட்டிக் பிறகு தானா அதுவும் ஒரு கலர்கள்லாம் மாறி போகுதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் ஆன்டிபயோட்டிக் வயிற்றால் தொடர்ந்து 1.5 மாதம்னு சொன்னார். இப்போ இவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் தான் உண்டு. இப்போ ஹாஸ்பிட்டல் ஆன்டிபயோட்டிக் ஏற்றுனது அதால வராது வாணி. ஆன்டிபயோட்டிக் நோய் எதிர்ப்பு சக்தி தானே அது, அதால வராது. சில வேளை வைரஸ் இப்போ எனக்கெல்லாம் வைரஸ் தானே அங்கே சொத்தினது. பிறகு அங்கே எனக்கு ஆன்டிபயோட்டிக் தந்தவையா சரியல்ல இதுண்டு
ம். வேற எதுவுமே அலர்ஜி நேரத்தோட அவருக்கு வயிற்றுல அல்சர் பிரச்சனைகள் அதுகள் இருந்திருந்தால் இல்ல இல்ல அவருக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி அப்படி இருந்திருந்தால் ஓகே. இல்லாட்டி சரி பரவாயில்ல. அப்ப அது வயிற்றுல ஏதாவது இன்ஃபெக்ஷனா இல்ல தான் திரும்ப இருக்கும். குடல்கள் அப்படி பிரச்சனை எதுவுமே இல்லை இன்ஃபெக்ஷன் என்னண்டு. தான் மாமி. அது வயிற்றாலடி சத்தி காய்ச்சல் எல்லாம் வர்றது இந்த இது இன்ஃபெக்ஷனால தான் இல்லை ஆனால் வர 1.5 மாதத்துக்கு இருக்காதല്ലോ. இந்த அவர் சொல்றார் இதை எடுத்த துவங்கின அப்புறம் தான் எனக்கு இந்த வயிற்றால போகிறது இருக்குன்னு சொல்லுவார். அதாவது வயிற்றோட்டத்துல அதாவது வயிற்றோட்டம் மலத்துல வந்து கருப்பாக அப்படி போகும் என்று சொல்லி சொன்னால் அது இதய கோளாறும் அதுக்கு காரணமாகும். அதுல அப்படிதான் அதை அப்படிதான் போகுதுன்னு சொன்னார். கருப்பா போகுது. அப்படி அந்த கருநிறமாக லிவர் செங்கல் மங்கலாக ரத்தத்தோட கலந்து கருமையாக போனால் அது இருதய வருத்தத்தை கொஞ்சம் பரிசீலிக்க வேணும். இருதய வருத்தங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு முன்னறிவிப்பு தான் அது. அதுல லிவர் வருத்தக்காரருக்கும் அப்படித்தான் போற வாணி. ஆ லிவர் வருத்தக்காரர்களுக்கும் பிளட் அந்த ரெண்டும் ஒன்றோடி ஒன்று சம்பந்தப்பட்டதுதான். லிவரும் ஆமாம் ஆமாம். ஹார்ட்டும் வந்து ரெண்டும் இந்த மூன்றும் தான் பிரதானமாக ஹார்ட்டும் லிவரும் இந்த இதை சொல்லுவாங்க, அதாவது கிட்னி, இந்த மூன்றும் தான் மிகவும் ஒரு உடம்புல வந்து பாதிக்கப்படக்கூடிய முக்கியமான உறுப்புகள். அதோட ஒன்று பிழைச்சால் ஒன்று பிழைச்சால் ஒன்று அப்படி படிப்படியாக கொண்டு எல்லாத்துலயும் அவதானமா இருக்க வேணும். இருக்கலாம். சரி நான் அவர்கிட்ட சொல்றேன். அப்படின்டா என்னோட 1.5 மாதம் அப்படி வராது. நீங்க சொன்னது தான் கருப்பா வருதுன்னு சொல்லி இருந்தார். ஏன்னா எங்களுடைய ஒரு சித்தப்பாவுக்கு வந்து திடீரென இருந்தவர் இருந்தா போல வயிற்றோட்டம் வந்து அப்படியே ஒரே செங்கல் மங்கலாக தொடர்ச்சியாக போய்கொண்டிருந்தது. பிறகு ஹாஸ்பிட்டலில் கூட நான் கொண்டு போய் நம்ம ஒரு வாந்தியும் சத்தியல் அதுகள் எல்லாம் இருந்தது. ஒரு சீரியஸான இது. பிறகு அங்கே கொண்டு போக சொன்னவங்க என்ன ஆச்சுன்னா வயிற்றுல கட்டி அப்படி உடைச்சு அப்படி என்று சொல்லி. ஆனால் பிறகு அந்த ரிசல்ட் வந்து ஹார்ட் பிரச்சனை அப்படின்னு தான் முடிச்சிருந்தேன். ஆமாம் ஆமாம் அதான் சொன்னேன். ஓகே தொடருங்களாம். நன்றி அண்ணா நன்றி. ஓகே நன்றி ஷாதினி அவர்கள் வணக்கம். தாமரக்கா பொது சிந்தனை, காலை நேர சிந்தனை, சட்டுப்புட்டன் வந்த சிந்தனை. நோ சட்டும் வரல புட்டும் வரல. ஆனா புட்டு இருக்கு நைட்டுக்கு கத்தரிக்காய் குழம்போடைய. எப்படி கத்தரிக்காய் விலை ஏறினாலும் நான் கத்தரிக்காய் விட மாட்டேன். என்ன தாமரக்கா பொறிச்சு ஒரு குழம்பு வச்சு ஆகுவேன். இப்ப பல வீடுகள்ல கத்திரிக்காய் தவிக்க விட்டுட்டாரு. 2 கடைகள்லையும் இப்ப குறைவு விலையண்டு அவர்கள் எடுக்கிறாங்க, வாங்குறது இல்லை பார்க்க. அப்படி கத்தரிக்காய் மவுசு கூடிட்டுது. வர வர எல்லாம் கூட போகுதாம். வெள்ளத்தால லண்டன் அழிய போகுதாம். புயல்கள் அடிக்கின்றது பல இடங்கள்ல. அவுட் ஆஃப் லண்டன் எல்லாம் கூடுதலான புயல். அப்படியாக மாறி மாறி இயற்கையின் விளையாட்டு நடக்கின்றது. சீட்டமடைந்து விட்டார். அமெரிக்கால அது இன்னும் தான் நிக்க இல்லை. ஒரு பக்கம் வங்காள வெள்ளத்தால ஸ்னோவால மக்கள் பாதிக்கப்பட இங்கால பாருங்க அவ்வளவு இயற்கைன்ற மர்மங்கள். இலங்கையில வெள்ளப்பெருக்கு இப்ப வங்காள மலைப்பகுதிகள் எல்லாம் கஷ்டமா. வயல் எல்லாம் தம்பி நேற்று கழுதார் பாவம். வயலெல்லாம் தாண்டு போச்சாக்கா என்ன செய்யறியான்னு சொல்லி திரும்ப மழையும் வெள்ளம். அதாவது இந்த மழையும் வெள்ளத்தாலதான் இப்ப இந்த தேங்காய் பிரச்சனை, அரிசி பிரச்சனை இப்ப 2-3 வருஷமாக தொடர்ச்சியாக மழை வெள்ளப்பெருக்கும் இதுவும். அதால வந்து தென்னைக்கு போட்ட உரம் வந்து மழை வெள்ளத்தோட கலந்து அது கடலுக்கு போயிட்டு கொண்டு. இரண்டாவது வந்து இந்த மிஞ்சின அந்த குறும்பு இலை அதை வந்து குரங்கு காடுகளுக்குள்ள இருந்து வந்து அது பசி பட்டினில வந்திருந்து இந்த குறும்பேலை கடிச்சு குதறி அதை ஒரு பக்கம். அங்கால நெல்லு வந்து விளைஞ்சிருக்கிற நேரத்துல மழை வெள்ளத்துல மூழ்கி போய் அது பயன் இல்லாமல் அப்படியே வெள்ளத்துக்குள்ளே சாஞ்சு போய் அப்படியே முற்றி இருந்த கதிர் வந்து அப்படியே அழுகி போய் அது ஒரு பிரச்சனை. ஆகவே உண்மையிலேயே அந்த இப்ப கடந்த 3 வருடங்களாக இலங்கையில நடந்த இந்த வெள்ளமும் இயற்கை அழிவுதான் இந்த அரிசிக்கும் தேங்காய்க்கும் காரணமாக இருக்குது என்று சொல்லி நின்றார்கள். அதாவது 70% தேங்காய் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி சொன்னார்கள். 200-250 ரூபாய் விற்கதான் ஒரு தேங்காய். விலை சைஸ்களை பொறுத்து இப்ப ஒரு தேங்காய்க்கு விலை வேண்டு. இப்ப அந்த தேங்காய் அளவுகளை பொறுத்து விற்க வேண்டும். அளந்து நிறுத்து கொடுக்கணும். அளந்து கொடுக்கிறேன். நேற்று இதுல போட்டு காட்டினேன். ஒரு கடைக்காரர்கள் எடுத்து நாடா வச்சு அளந்து போட்டு அளந்து கொடுக்கறது நேக்கில் வந்து இன்னொரு சிரிப்பு. 200 ரூபாய் வித்த தேங்காய 2 அடிச்சு பிரிச்சு பாதியாக்கி
அதை திருவி கொடுக்கிறார்கள். அப்ப நீங்க பார்த்துருக்கிறீங்க, நான் வடை பார்த்து எனக்கு ஒரு பாதி சிரிப்பட்டா. தேங்காய் 200 ரூபாய், ஒரு பாதி தேங்காய் தக்கெட்ல போட்டு கொடுக்கிறார்கள். ஒரு பாதி தேங்காய் 200 ரூபாய். ஆகவே ஒரு தேங்காயின் விலை 400 ரூபாயாகி விட்டது. அப்ப அவர் உடைச்சு உனக்கு 100 ரூபாய் தானே தேவை, இந்த இருக்கு பாதியை திரிய போட்டு பாதியை கொடுக்க. அது நல்ல கொமெடியாக இருந்தது. உண்மையும் அதான் நடக்கும் தெரியல. அப்ப நான் ஜோதிச்சேன், இந்த திருவுர டைமுகளுக்கு அதுக்கு காசு வரதார ஓடுமாட்டு திருவுரத்துக்கு நல்லா இருந்தது இது. நானும் பார்க்கறேன் என்ன செய்யலாம். இயற்கை அழிவோடு சேர்த்து அரசாங்கத்தை குற்றச்சாட்டுகளே ஒன்றுமில்லை. அதாவது இயற்கையும் தான் கடந்த அரசாங்கங்களின் குறையும் தான். ஆகவே அந்த இயற்கை உரத்தை செயற்கை உரத்தை விட்டு அந்த இயற்கை உரத்தை கொண்டு வந்ததால மற்றது இந்த மனித கழிவுகள் சீனாவில இருந்து இறக்குறது, காசுகளை வேண்டிக் கொண்டு இறக்குமதி செய்த அந்த மனித அதாவது மருத்துவ கழிவுகள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த மண்ணை நாசமாக்கி செயற்கை உரம் எல்லாம் ஒரு அபசகுனம் மாதிரி மண்டைக்குள்ள சாத்தான் பூந்து செய்த வேலைகளாலே எல்லாம் அப்படியே போயிட்டு. இப்ப ஊர்ல இயற்கை உரங்கள் இல்ல தானே. இப்ப எல்லாத்தையும் அப்படியே வெடிக்கிறதும் மற்றது அதை கட்டி அப்படியே குப்பையா அனுப்புறதும் இல்லாட்டி முதலெல்லாம் குழிக்குள்ள போட்டு அந்த மரக்கறி அது மிஞ்சின தோல்கள் எல்லாம் போட்டு நாங்க அதை அந்த குழிக்குள்ள போட்டு தான் நீ அதை உரமாக்கி பரப்புனது. இப்ப இல்ல குப்பை கூளங்கள் அதுகள் இதுகள் எல்லாமே சருகுகள் அதுகள் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே எருவோட சேர்த்து மாடு வளர்த்தால் அந்த எருவு எல்லாத்தையும் சேர்த்து தான் அப்படியே இப்ப உங்க வீட்ல எல்லாம் உங்களுடைய பாட்டி வந்து அப்படித்தான் செய்வா. ஒரு இந்த கழிவுகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இதுல அப்படியே தான் பாரு. அதெல்லாம் இப்ப இல்லாம போச்சு. மற்றது இப்ப மதில்களுக்கும் இப்ப அந்த ஓட்டைகள் வச்செல்லாம் செய்யறது இல்லையா. ஓட்டை வச்சதான் தண்ணி போகும், தண்ணியும் போகாது. தண்ணி போறதுக்கும் இப்ப எல்லாம் அநேகமான வீடு இருப்போம். ஒரு பக்கம் நாங்க தான் சொல்றோம், ஒரு பக்கம் உண்மையிலே மண்லாம் எல்லா வாசலும், ஒரு பக்கம் அப்படியே டைல்ஸ் எல்லாம் முன்னுக்கு போட்டா தண்ணி அங்க போகும். அதுக்கெல்லாம் இப்படி என்னண்டு இயற்கையை நாங்க பாதுகாக்கிறோம் இல்லை, அவ்வளவுதான். பெரிய கழிவு நீர் போகக்கூடிய அந்த கால்வாய்களையும் எல்லாம் அடைத்து வீடுகளை கட்டி அப்படி இதுன்றதால அந்த பேன் கதவுகள் தண்ணி போற பாதைகள் கூட அடைபட்டு கிடக்கிறதால தண்ணீர் வெள்ளம் வடிஞ்சு போறதுக்கு அதுக்கும் சந்தர்ப்பம் இல்லை. அப்படியே எல்லாம் மனிதன் தேடிக்கொண்ட பயன்தான் ஒழிய கடவுளால கொடுக்கப்பட்டதல்ல. இல்ல அதான் மனிதனால வந்தாலே வேற இதுக்கு காரணம் இல்லை. லக்ஷிகா இலங்கையில இருந்து வரார். வணக்கம். நீங்க தேங்காய் சொன்னது. வணக்கம் மணியக்கா. வணக்கம் எல்லோருக்கும். நான் கேட்டுக்கொண்டிருக்கேன் மணியக்கா. நான் கடையில் எடுக்கபடியால எடுக்க முடியல மணியக்கா. நன்றி எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் நன்றி. சொல்லுங்க. நன்றி சாந்தினி. நன்றி. நான் என்னென்ன மணியக்கா, இன்னைக்கு தை அமாவாசை, அது ஒரு சிறப்பான நாள்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டு அறிந்திருப்பார்கள் பலர் அதை பற்றி. நாங்கள் சிறந்த முறையிலும் கதைத்திருந்தோம் என்று சொல்லிக்கொண்டு விளைவரை நன்றி வணக்கம். அது ஒரு சிந்தனையா தந்திருக்கலாம் தானே. நீங்கள் ஒரு தரம் தாங்க சிந்தனையா நாளை போட்டு முடியல வாணிக்கா, எனக்கு கடையில நிக்கிறேன். இல்ல இல்ல நாளைக்கு ஒரு சின்ன ஒரு காணொலியா தாங்க போட்டு விடுறோம். சரி, ஓகே ஓகே, நான் போட்டு வரேன். ஆவல். நன்றி நன்றி. ஓகே, நன்றி நன்றி. லக்ஷிகா வாங்கோ இலங்கையில நிக்கிறார். இலங்கையின் தேங்காய் விலை எவ்வளவுன்னு சொல்லுங்க. மியூட் எடுத்துட்டு பேசுங்க லக்ஷிகா. மியூட் எடுத்து லக்ஷிகா நிக்கிறார். இலங்கை இனிய காலை வணக்கம் மணியக்கா. எல்லோருக்கும் உற்சாகமான வணக்கம். சந்தோஷம். வணக்கம் 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 டீச்சர். வணக்கம். தேங்காயினுடைய விலை 200 தான். அதோட இங்க நிறக்கணக்குத்தான். என்ன இப்ப கீரை முதல் கொண்டு இந்த கீரை வேண்ட போனா அப்ப கீரையும் நிறுத்தத்தான் தெரிவின வந்துச்சுனா. பிறகு ஒரு கட்டு கீரை 100 ரூபாய்ன்னு வேண்டிட்டு வந்தேன். தேங்காய் 200 தான். எங்களுக்கு வளவில இருக்கிறபடியால் அந்த பிரச்சனை இல்ல. இது உங்களோட வளவா கேக்குதா? ஓ, இது உங்களோட வீடா? ஓ, இது எங்களோட. யாரு கணிக்கிறது? சிலோன்ல நிக்கிறீங்களா? சிலோன்ல இருந்தா லக்ஷியா, நீங்கள் எந்த ஊர்? நீங்கள் எந்த இடம்? உரும்புராய், கரந்தன். உரும்புராய். ஓகே ஓகே, சரி சரி. இடமெல்லாம் அழகா இருக்கு பாக்க. எங்களோட அப்பாண்ட இடம் வந்து பாண்டி விரிச்சான். மேனிட்டாயில இருந்து பாண்டி விரிச்சான். அம்மாண்ட இடம் உரும்புராய். உரும்புராயில தான் இப்ப இருக்கிறோம். உரும்புராய் கரந்தன். அளவு பார்த்தா விற்கிறார்கள். ஓ, அளவு நிறுத்தத்தான் விற்கிறோம். தேங்காய் போச்சு. நிறுத்தத்தான் விற்கிறது.
தேங்காய் ஓ, செம்மறி ஒன்றுக்கு தேங்காய். எவ்வளோ அந்த ஒன்று இல்லை. கீரை நிறுத்தி வைக்கிறேன். முந்தி பிடிக்கணக்கத்தானே கீரை ஆ இன்றைக்கு போக நிறுவி என்று சொல்லிச்சுனா கடவுளே நிலைமை இப்படி பிறகு போச்சு. இல்ல ஒரு பெட்டி 100 ரூபாய் தந்து விட்டுச்சுன்னா நான் இந்த இதுக்கு நிறுத்தாம தரீனம் அங்க நிறுத்தத்தானே வாங்குறோம் நாங்க. எது இங்கேயும் அப்படி எல்லாம் நிறுவதான். இப்போ கட்டு பழங்கள் கணக்கு பழங்கள் கூட நிறுத்து. கொய்யாப்பழம் நிறுத்துத்தான். ஒன்று படி எந்த அப்படி பழம் இல்லை. மாம்பழம் கூட நிறுத்தத்தான் தெரியணும் என்ன. இப்போ கட்டும் இல்லை, இப்போ ஒன்றுக்கு இவ்வளோ இல்ல வண்டி இல்ல இல்லை. இல்ல நிறுவு. அன்னாசி ஆ இல்ல அன்னாசி கூட கிலோ உழவு எடுத்து அப்புறம் அந்த இலையலோட தான் வச்சு தருவினா. நிறுக்கிறது வெயிட் கூடும் தானே. ஓ எல்லாம் நிறுக்கிறது. ஆ எல்லாம் நிறுவு. எங்களுக்கு அளவில் இருக்கிறபடியே தேங்காய் பிரச்சனை இல்லை. ம் நானும் இப்பதான் போட்டு கேட்டேன். கரகாலம் கேட்கல. இங்கேயும் வந்து நான் 10 நாள் ஆயிட்டுது. அம்மா அப்படி இருக்கிற கேட்கல. இப்ப கேட்ட நேரம் இருந்தது அப்ப இணைஞ்சு கொண்டேன். அம்மா அப்படி இருக்கிறாரு ஓகேயா? கொஞ்சம் பரவாயில்ல ஆ இப்போ. ஆனா நீ வாரக்கிழமை ஆபரேஷன் செய்ய வேண்டி இருக்கு. ஆ அப்ப அது முடிச்சு தான் வருவேன். எல்லாம் சரி வரும் சரி வரும். ஓகே. ம் நீங்க எல்லோரும் உத்தமா இருக்கிறீங்க தானே? எல்லாரும் ஆம் முடிச்சா ஆம். நன்றி. அழகா இருக்குது வீடு, பளவு, வாசல், அப்புறம் வீட்டு. கேட்டது சந்தோஷம். நேரம் கிடைக்கும் போது இணைந்து கொள்கிறேன். நன்றி நன்றி வணக்கம். இதுதான் நன்றி வீடு. வணக்கம். இதான் நன்றி வீடா? நன்றி. வீட்டை பார்ப்போம். நன்றி நன்றி வணக்கம். அழகான இதான் கடற்கரை. எங்கட வீடு. அழகான முன்பக்கம் வீடு. ஆ அழகா இருக்குது. முன்பக்கம் அங்கால பக்கத்து வீடு. ஓகே. ம். நல்ல பெரிய காணி வளவு. நல்லா தான் இருக்குது ஊர்ல நிக்கும் போது. ஓ அரிசின்ற விலை எவ்வளவு? அரிசி மணியை கண்டைக்கு வேண்டிட்டு வந்த நானே விலை பாக்கி விலை கட்டிக்காரி வாங்கிட்டு வந்த. அது கூட இருக்கு. சம்ப அரிசி வாங்கினான். வெளியே நினைச்சு நான் என்ன அதுல நின்று அன்றைக்கு அது இவர் ஒருக்கா கேட்டவர் என்ன நினைச்சு போட்டு பிறகு மொத்த தொகையை கொடுத்துட்டு வந்துட்டேன். என்ன என்ன பில்ல வாங்கின இந்த தேங்காய்க்கு தான் ஒரு ஆள் எனக்கு ஒரு இதொண்டு படம் ஒன்று போட்டிருந்தேன். என்னன்னு சொன்னா அங்க தேங்காய் முன்னுக்கு இருந்து நிறுத்து போட்டு அதை உடைச்சு அப்ப நீங்க பக்கெட்டுக்கு போட்டு கொடுக்குறேன். நாங்க காய்ச்சது இப்ப கேட்கல. நீங்க நானுமே தான் காய்ச்சது. இல்ல இல்ல நான் அந்த தேங்காய் கதைக்கு சொல்றேன். தேங்காய்க்கு தான் சொன்னாங்க. பாதிய 100 ரூபாய்க்கு தான் சொல்லி கொடுத்தது. என்ன எனக்கு சொல்லுங்க. தேங்காய் திருவி கொடுத்தது 2 கிலோ 2 கிலோ சம்ப அரிசியும் 2 கிலோ சம்ப அரிசியும் 1 கிலோ மா 1 கிலோ சீனி 1 கிலோ சிவப்பு பச்சை அரிசியும் வேண்டினான். 1220 ரூபா கொடுத்தேன். அப்ப சீப்பா இருக்கு. தனித்தனி என்ன விலையான்னு பாக்கல. சீப்பா இருக்கு. 1200 பரவாயில்லை. எவ்வளவு சமம்? 1500 இல்ல தங்கக்கடையில சொல்றீங்க. அப்படி வராது. நான் வேண்டிட்டு வந்து நான் விடியே போய் தங்கக்கடை பக்கத்துல இருக்கு தங்கக்கடை அங்க போய் வாங்கினேன். எவ்வளவு திரும்ப சொல்லுங்க கணக்கு? 1 கிலோ சீனி 2 கிலோ சம்ப அரிசி 1 கிலோ சிவப்பு பச்சை அரிசி 1 கிலோ மா. எவ்வளவு சொல்றீங்க? 1220 ரூபா. மா எல்லாம் 160 ரூபா தானே. நான் நாளைக்கு விலை எடுத்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. அதுல நின்று கொண்டு நினைச்சேன் வாணியக்கா விலைய காக்குறதுக்கு அடித்தான் முக்காவாசியும் சாமானே வாங்கினான். பிறகு கதையோட வந்துட்டேன். அதாவது 2 கிலோ அரிசி 500 ரூபாய், 1 கிலோ சீனி 300 ரூபாய், 800 ரூபாய். அப்படியா? அப்படி பார்த்து கொண்டு போய்க்கல. சரி அவ சொல்ற நான் அப்படித்தான் கணக்கு பார்த்தேன். 1200 ரூபா அப்படித்தான் வருமானு நான் 1200 சொச்சம் பண்ணிட்டான். சீனி எவ்வளவு சொல்லுறா மக்கள்? ஒரு கடையில 1/2 கிலோ வெங்காயம் 1 பிடி கீரை 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு வெறும் 300 ரூபா கொடுத்தேன். கூடிட்டுதான் விலை கூடிட்டுதான் பச்சை 1600 ரூபாய் பச்சை மிளகாய் கொழும்பு மார்க்கெட்ல. இப்ப பாக்க போனா எங்களோட இங்க மேலே இங்க மலிவு. இங்க 1 கிலோ பச்சை மிளகாய் 690. அப்ப அண்மையில போயிட்டு வந்தது செல்வி அக்கா தான். செல்வி அக்கா தெரியா அவர் சொன்ன கணக்கு? வணக்கம் மணி. வணக்கம். செல்வி அக்கா கணக்கு பாக்க
நானும் அவர் சொன்ன மாதிரி நான் கணக்கு பார்க்கறது இல்லை. அப்படியே அவர்களோட போய்களை மூட்டையா வாங்குறதுகளை வாங்கும் கொண்டு போட்டு வாங்கிடணும்னா அப்ப காசை உங்கள கட்டி மாதிரி போட்டு பணக்காரர்கள் தான் அங்க உள்ள ஏழைகளுக்கு காரணம். கணக்கு அப்ப பார்க்காம நான் கொடுக்குறீங்கன்னு போய்களை சொல்றீங்க தானே. தங்கச்சியோ மருமக்கள் அவளோ எல்லாரும் போனா சாமான்கள் இருக்கும் எனக்கு. இல்ல கணக்கு பாக்குறதுன்னு சொல்ல வரையில கணக்கு பார்த்தா கொடுக்கணும். ஆமா ஆமா. அவர் சொன்ன கணக்கு கிட்டத்தட்ட சரி வருமா இல்ல இப்பதான் போட்டிருந்தார்கள் அரிசி எல்லாம் காசு கூட அப்படியாண்டு. அவர் சொன்ன மாதிரி கோஆபரேட்டிவ்ல வந்து வாணி கண்ட்ரோல் பிரைஸ் தானே. அப்ப அதுல வந்து நான் நினைக்கிறேன் அவர் சொன்ன மாதிரி 200 பஸ்மதி அரிசி வந்து முந்தி 180 160 180 தான் வித்தது. முதல்ல இல்ல கூட நாங்க இல்ல 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 அது அந்த கிளிப்பச்சி என்று சொல்லி அந்த அரிசி தான் காசு கூட, மற்ற அரிசி விலை குறைவு. வாங்கி இருக்கிறா சம்பாரிசி. அதுதான் அதைத்தான் சொல்றேன். 180 அப்படி இப்ப காசு குறைஞ்சிட்டு தானாங்க. 20 ரூபாய நோதான மணி 20 ரூபாயதான் அப்படி மட்டும்தான் இப்ப கூடுனது. அப்ப அவர் சொன்ன கணக்குக்கு பார்த்தாலும் 200 அவர் இப்ப 50 ரூபாய கூடி பார்த்தாலும் 250 இருந்தாலும் 2 கிலோ 500 ரூபா போடலாம். சிவப்பரிசி வாங்கினோம்னு சொன்னவதானே. அப்ப அதை போட்டாலும் 200 அதுக்கு 200 ரூபா போட்டா கூட 700 ரூபா. சீனி 200 ரூபா 200 அப்படி போட்டாலும் சரிதானே காசு பெருசா வராது. இப்ப இப்ப என்ன ஒரு 2 கிழமைக்கு முதல் தான் அரிசி கூட போட்டிருக்கிறார்கள். ஆனால் சில நேரம் இடத்துக்கு இடங்களை வித்தியாசப்படும். ஆமா இல்ல அது அவ சொன்ன மாதிரி இப்ப கடையில வாங்கிக்கல வாணி. நாங்கள் பிரைவேட் சும்மா கடையில் இருக்கல்லவா வெளி கடைகள், அதுல வந்து எப்பவும் காசு 10 ரூபா 20 ரூபா கூடத்தான் சாமா. ஆனா கோஆபரேட்டிவ்ல கண்ட்ரோல் பிரைஸ் தானே. கோஆபரேட்டிவ் அந்த வேற ஒன்று இருக்குது அது வந்து கண்ட்ரோல் பிரைஸ் சரியான மலிவில தான் கொடுப்பினோம். ஆனா இப்ப இவ சொல்ற கணக்குப்படி பார்த்தா எங்கட காசு 5 யூரோவும் வராதுன்னு. அதுதான் சொல்றேன். எங்கட காசுக்கு இப்ப 1500 ரூபாய்ன்னு சொன்னா இப்ப அங்க 300 ரூபாய் போகுது ஒரு இப்பத்த காசுக்கு. 5 யூரோ தான் வேணும். 5 யூரோ கிட்ட வருமா நினைக்கிறேன் அவரு இப்ப இங்கே காசு. 1200 சொல்லிக்கல 10 யூரோ 10 யூரோ சொச்சம் 10 யூரோ வரும். இல்லையே 15,500 சொல்லல தானே. அது 5 ரூபா 10 ரூபா கணக்கு பார்க்கல. இல்ல அப்படித்தான் சொல்றேன். ஒரு 10 யூரோ 4 யூரோ பார்த்தா 4 யூரோ முதல் 400 யூரோ இருந்தது. இப்ப 300 தானே குறைஞ்சிட்டது இப்போ. ஆமா நேற்று எல்லாம் 30 ரூபா பத்திச்சம் 310 சென்ஸ். ஆனால் நாங்கள் வாங்கியக்கல 317 ரூபா சொச்சம் பேர் அங்க மாத்திக்க. ஆமா நாங்கள் கொள்வனவு 310 ரூபாய். அதான் அப்படி அது நாளுக்கு நாள் வித்தியாசம் வர்றது. ஆனா நேற்றைய தினம் நேற்றும் இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி பார்த்து இப்ப அங்க நான் நினைக்கிறேன் இப்ப பேங்க்ல ஒரு தொகை நகைக்கடையில தான் அநேகமாக நினைக்கிறேன். பேங்க்ல வந்து வாங்கி எப்பவும் குறையத்தானே தருவார்கள். பேங்க்ல வந்து அவர்களுடைய அந்த வட்டி காசு மாதிரி அந்த அவர்களும் கொஞ்சம் காசு எடுப்பார்கள் வாங்குறது. ஆமா ஆமா பிரைவேட்டா மாத்துறது வந்து ஒரு 5 கடையில கேட்டுட்டு எங்கட பக்கம் அப்படித்தான் நகைக்கடையில அப்படி எல்லாம் தான் கூடுதலா மாத்துறது. தனித்தாளுக்கும் இப்ப 50 200 இப்ப தனித்தாளுக்கு பாருங்கள். இப்ப 20 இல்லாம அதுக்கு வித்தியாசம் அவர்கள் வித்தியாசமா தாரார்களா காசு இல்ல தானே. ஆமா ஆமா இப்ப முன்னர் வாணி 500 யூரோ தாள் இங்க இப்ப இங்கத்தை பொறுத்த அளவுல 500 ரூபா தாள் மாத்திக்கல காசு அதை சொல்ல இல்ல. இப்ப நீங்க ஒரு 100 கொடுங்களேன் அவங்க கேட்கணும் அப்படின்னா 250 இருக்காண்டு கேட்பினோம். இப்ப அந்த 250 கொடுக்கறதுக்கும் நீங்க அந்த 120 ரூபா கொடுக்கறதுக்கும் காசுல வித்தியாசப்பட மாட்டேன் கேட்கிறேன். வித்தியாசம் இருக்குதானே. ஏன்னாண்டா 20 ரூபாய்க்கு பெறுமதி குறைவு தானே. அதுல வந்து இல்ல எங்களுக்கு வந்து நாங்கள்
இங்க வந்து அது சேம் பெறுமதி இருக்கும். அங்க இலங்கையை பொறுத்தளவுல பெறுமதி குறைவு தானே தாள் காசு. நான் இலங்கைக்கெல்லாம் கேட்கிறேன். நீங்க அதத்தான் வித்தியாசம் காசு குறைவு தானே தருவினம் வித்தியாசம். 50 கொடுத்ததுக்கும் 100 20 100 கொடுத்ததுக்கும் உங்களுக்கு காசுல வித்தியாசம் இருந்ததான்னு கேட்கிறேன். வித்தியாசம் வரும் இருக்குது இருந்ததான்னு கேட்கிறேன். இருந்தது என்னடா நான் மாத்தினேன். என்னண்டா கோயிலுக்கு குடுக்கல அது மாத்தி தண்டனா. அப்ப அதுல அந்த 50 ரூபாய் தாளுக்கும் மற்ற காசுக்கு 25 காசு குறைவா இருக்கும். அதே அப்படி இப்ப ஒரே அமௌண்ட் தானே கொடுக்குறோம். இல்ல இப்ப அப்படி சொல்றோம் நாங்கள் வாணி வேறு யாக்கள். இப்ப நீங்கள் வாங்க போறோண்டு வைங்கோ, கடையில நீங்கள் வாங்கல, நீங்கள் ஒரு 50 ரூபா தான் வாங்குவீங்க. 50 20 தாளை வாங்குவீங்க. நீங்கள் 10 ரூபா அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நட்டம் தான் விக்கல அவைக்கு. அதால அவைன்ற காசு பெறுமதிக்கு எங்களுக்கு அது குறைச்சிதான் தருவார். 25 10 நாங்க வாங்க போறோம். நாங்க எப்படியும் நாங்கள் வேறையாக்கள் வாங்கி வெளிநாடுகளுக்கு போறவே வாங்கி விழுந்தோம். அவங்க வாங்கி விடும் அவங்களுக்கு வாங்கிக்கல அவைக்கு நட்டம் தானே. 10 ரூபா 5 ரூபாண்டேக்கு நீங்கள் ஒரு 50 $20 வாங்குறது இல்லையோன்னு கேட்பார்கள். ஆனால் ஆனால் எனக்கு அப்படி வித்தியாசமா இதாண்ட இல்ல, சேம் பிரைஸ் தான் தந்தாரு. இப்ப 50 100 எண்ணிக்கல. இப்ப ஒரு 50 திரும்ப 20 10 நான் ஒரு முறை அனிமா அப்படித்தான் செய்யறது. இப்படி கொண்டு ஒரு குறைவு. ஆனா அங்க அந்த அந்த பிரைஸ் தான் தந்தாரு. 50 இருந்தால் என்று சொன்னார்கள். ஆனால் தெரியாது. ஆனா முன்னர் வாணி 100 ரூபா 100 ஈரோ தாளுக்கும் 50 ரூபா தாளுக்குமே 25 காசு 50 காசு வித்தியாசமா தான் தருவார். ஆமா ஆமா. இப்ப 50 ரூபா தாள் பெறுமதி ஒரே அளவு காசு தான். இப்ப 100 கொடுத்தானா 50 கொடுத்தானும் ஒரே அளவு பெறுமதி. முன்னர் அப்படி இல்லை. 500க்கு ஒரு காசு 200 ரூபா தாளுக்கு ஒரு 10 கூட, பிறகு 50 ரூபாய்க்கு ஒரு காசு, அப்படித்தான் இருந்தது. 100 ரூபாய்க்கு இப்ப இல்ல. இப்ப 500 ரூபா குறைவு. ஜெர்மனியில எடுக்கலாம். ஆனால் அந்த பாக்லஸ் பேங்கோ அதுகள்ல ஜெர்மனியில கொடுப்பார்கள். உடற்பணி எடுப்போம். ஜெர்மனில இருக்குது 500 ரூபா தாள் 200 ரூபா தாள். சொல்லுங்க எது பெரிய தாள்? 500 ரூபா தான் 500 இல்ல. ஜெர்மனிய மக்கள்கிட்ட கேட்போமே. ஆமா 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 கேளுங்க. ஜெர்மனிய மக்கள் 2 பேர் இருக்கிறீங்க, சொல்லுங்க. 2 பேருமே வீட்டுல விட்டாச்சு. ஜெர்மன்ல பெரிய தாள் எது எவ்வளவு? 500 ரூபா தாள். 500 ரூபா தாள். அது வந்து நாங்க 500 ரூபா தாள் இல்ல 500 யூரோ தாள் இருக்கா. அது வந்து பேங்க்ல இருக்க முடிய ஆக்கள் ஒரு புழக்கத்துக்கும் ஒன்றுக்கும் இல்லை. இப்ப அவங்க கொடுக்கறதும் இல்லை. இப்ப அது பெருசா இப்ப பெரிய அமௌண்ட் அது தாள்ல 200 இல்ல இல்ல. இப்ப உங்களோட நாட்டுல எது பெரிய அமௌண்ட் உள்ள தாள் எவ்வளவு? சொல்லியா கேளுங்க. 200 ரூபா தாள் தான். எவ்வளவு உங்களோட நாட்டுல ஜெர்மனியில 2வதாக இப்ப இருக்கிற இதுல காசு பெறுமதி கூடுன தாள் 200. அதுதான் சொல்லலாம். ஆனாலும் 200 கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம் என்ன சில இடங்கள்ல. இல்ல நாங்கள் அந்த போய் இப்ப வெளியில போறோம்னு சொன்னா கிடைக்க போய் கேட்க கொடுக்க தருவீங்க. எங்களை தெரிஞ்சவைக்கு அதுவும் புதாக்களைன்னு சொன்னா அந்த பேங்க் காட்டும் காட்ட சொல்லுவாங்க. இப்ப இங்கத்தை பொறுத்தளவுல வாணி நாங்கள் பேங்க்ல வந்து காசு போட்டுட்டு பிறகு கொஞ்சம் கமிஷன் இருக்குது. 7 ரூபா 50 பெட்டுப்படும். இப்ப நாங்கள் 10,000 ரூபா காசு முன்னர் அப்படி இல்லை. 5,000 ஈரோ காசு கொண்டு போறோம்டா நாங்கள் முதலே ஒரு கிழமைக்கு முதல் போய் கதைச்சி வச்சா 3 நாளுக்கு பிறகு வர சொல்லி போட்டு எங்களோட அக்கௌண்ட்ல காசு நாங்கள் போட்டுட்டு அந்த காசு எடுத்துட்டு வரலாம். 500 ஈரோ தாளாவே எடுத்துட்டு வரலாம், அல்லது 200 ஈரோ தாள் கேட்டும் வாங்கிட்டு வரலாம். ஆனால் இப்ப வந்து நாங்கள் 200 ரூபா தாள் போடுறதா இருந்தால் 5,000, இதுக்கு மற்ற காசுக்கு 10,000